வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிரான்சிஸ்டர் அஸ் அண்ட் ஆம்பிளிஃபயர். இந்த டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து சொன்ன அப்படின்னா ஆம்பிளிஃபயர் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆம்பிளிஃபயர் அப்படின்னம்னா நமக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இட் ஆம்பிளிஃபை த வோல்டேஜ், கரண்ட்டு அண்ட் பவர். சரிங்களா? இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆம்பிளிஃபயர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இன்புட் வந்து கொடுக்குறோம். அந்த இன்புட்டை விட அதிகமாக நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ஆம்பிளிஃபயர். ஃபார் எக்ஸாம்பிள் வோல்டேஜில் வந்துட்டு ஒரு 5 வோல்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம் இன்புட்டாக, நமக்கு வந்து ஒரு 15 வோல்ட் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, அதிகமாக இருக்குது, இன்புட்டை விட அவுட்புட் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு பேர். அப்போ இது பண்ணக்கூடிய அந்த டிவைஸுக்கு பேர் ஆம்பிளிஃபயர். அதை நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆம்பிளிஃபயர் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எ வீக் சிக்னல் சச் அ ஸ்மால் வோல்டேஜ் ஆர் கரண்ட்டு. இந்த மாதிரி நம்ம ஆம்பிளிஃபிகேஷன் வந்து பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி இட்ஸ் டிரான்சிஸ்டர்னாலே நமக்கு தெரியும், எமிட்டர், பேஸ் அண்டு கலெக்டர் 3 பார்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்மால் இன்புட் சிக்னல் இஸ் சப்ளை டு பேஸ் எமிட்டர் சென்சிங். ஒரு பேஸ் எமிட்டருக்கு ஒரு ஸ்மால் இன்புட்டை வந்து கொடுத்தோம் அப்படின்னா, இந்த பேஸ் கரண்ட் என்ன ஆகும்னா, ப்ரொடியூஸ் மஸ்ட் லார்ஜர் சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட். கலெக்டர் கரண்ட்டில் அதிகமான அவுட்புட் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்துருக்கு. அதாவது பேஸ் கரண்ட்டை வந்து நம்ம ஒரு ஸ்மால் சேஞ்ச் கொடுத்தோம்னா, கலெக்டர் கரண்ட் வந்து நமக்கு அதிகமான அவுட்புட்டில் வந்து கிடைக்கும். இது பின்னாடி வந்து ஈக்குவேஷனோடு வரும், அதனால் அப்படின்னு சொல்கிறேன். த அவுட்புட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த கலெக்டர் சர்க்யூட் வேறு சிக்னல் இஸ் ஆம்பிளிஃபைடு. அப்போ இன்புட் சிக்னலை வந்து ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறது தான் நமக்கு ஆம்பிளிஃபயரோட ஒர்க்கே. ஓகேங்களா. ஸோ இது எந்த ரீஜனில் ஒர்க் ஆகும்னா ஆக்டிவ் ரீஜனில் தான் ஒர்க் ஆகும். இது டெஃபினெட்லி டஸ் நாட் ஒர்க் இன் நாட் கட் ஆஃப் அண்ட் சேச்சுரேஷன். ஓகேங்களா. இது முன்னாடி வீடியோலேயே வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். 3 ரீஜன் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் ரீஜன், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பிளிஃபிகேஷன் நடக்கும், ஆம்பிளிஃபயர் ஆக இருக்கும். அடுத்து கட் ஆஃபில் வந்து சுவிட்சாக ஆக்ட் ஆகும். சுவிட்சோட எந்த கண்டிஷன்னா ஆஃப் கண்டிஷன். இது 1 செகண்ட் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் ரீஜன். சேச்சுரேஷனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சுவிட்சு ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன் கண்டிஷன் ஆகும். ஓகேங்களா. அப்போ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஜென்ரலாக. அப்போ ஆம்பிளிஃபயர் எந்த ரீஜியனில் ஒர்க் ஆகும்னு சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா, கேட்கறதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. டெஃபினெட்லி இட் இஸ் அன் ஆக்டிவ் ரீஜியன். சிம்பிளாக நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கோன்னா, ஆம்பிளிஃபயர் ஆக்டிவ் ஏ, அந்த மாதிரி கூட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த லாஸ்ட்டாக வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தோம். கரண்ட் கெயினோட ஃபார்முலா வந்து பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐசி ஐபி. அப்போ அதை எப்படி எழுதலாம், ஐசி ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு ஐபின்னு வந்து எழுதலாம். ஸோ எப்போதுமே நம்ம வந்துட்டு இந்த சப்போஸ் இந்த ஈக்குவேஷன்ஸ் கூட நமக்கு வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஐபி அப்படின்னு கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படின்னா இன்புட் அவுட்புட் டிவைடட் பை இன்புட்டு தான் நமக்கு வந்து கெயின் அப்படின்னு வந்துச்சுனாவே என்ன நடக்கும், கெயின் அப்படின்னாலும் ஆம்பிளிஃபிகேஷன் தான் நடக்கும். அது வந்துட்டு அவுட்புட்டு டிவைடட் பை இன்புட்டு. ஓகேங்களா. இன்புட்டை விட எவ்வளோ அவுட்புட்டு. அப்போ இன்புட் வந்து என்ன கொடுக்குறோம், நம்ம பேஸ் கரண்ட்டை கொடுக்குறோம். அவுட்புட் வந்து கலெக்டர் கரண்ட்டில் என்ன நடக்கும். ஸோ ஐசி இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு ஐபி. இந்த மாதிரி நம்ம இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணி வரோம்னா இந்த மாதிரி நம்ம இதில் வந்துடும். இந்த ஐபி இந்த சைடு போகும்போது ப்ராடக்ட்டில் வந்து வந்துடும். இந்த மாதிரி இருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம அழகாக ஒரு விஷயத்தை வந்து இந்த டோட்டல் கான்செப்டே முடிச்சுக்கலாம். ஆம்பிளிஃபிகேஷன் எங்கே நடக்குன்னா, ஒரு பேஸ் கரண்ட்டில் ஒரு சின்ன வேல்யூ சேஞ்ச் ஆகும் பொழுது நமக்கு கலெக்டரில் வந்துட்டு கலெக்டர் கரண்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது, அதிகமான வேல்யூஸ் வந்து கிடைக்கும். இப்போ பீட்டா வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா. ஓகேங்களா. இது வந்து இட்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நம்ம வேல்யூ வந்துருக்கு, பீட்டாவுக்கு வந்து ஒரு 5ன்னு ஒரு பீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம ஒரு 5ன்னு எடுத்துக்கலாம்.
இப்போ நீங்கள் ஐசி ஈக்குவல் பீட்டா 5ன்னு வந்து போட்டுருங்க. இப்போ ஐபியோட வேல்யூ, ஐபியை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஐபி வந்து ஒரு 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஐசியோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது? 10 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? எகெயின் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஐபியோட வேல்யூ வந்து மாற்றுறோம். பீட்டா கான்ஸ்டன்ட்டு 5 இன்ட்டு 3 மாற்றுங்க. ஐபியோட வேல்யூ இங்கே எவ்வளோ இருக்குது? 15 கிடைக்குது. 15 ஆம்பியர் வந்து கிடைக்கும். பீட்டா வந்து 5 இன்ட்டு 4, ஐபியோட வேல்யூ 4 அப்படின்னா 20 ஆம்பியர்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ என்ன நடக்குது? இந்த ஐபியில் பேஸ் கரண்ட்டில் இந்த சேஞ்சஸ் நடக்க இங்கே அவுட்புட் வந்து பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போகுது. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் அ ஸ்மால் சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட் அப்படின்னா ஐபி. பேஸ் கரண்டில் சேஞ்ச் ஆகும்போது இட் ப்ரொடியூஸ் அ மச் லார்ஜர் சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட் ஐசி. ஓகேங்களா? அப்போ இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். பேஸ் கரண்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது கலெக்டர் கரண்ட்டில் ஆம்பிளிஃபிகேஷன் நடக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இதுக்கான காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபயர், இதுக்கான சர்க்யூட் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிரான்சிஸ்டர், இது வந்து பார்த்திங்கன்னா பேஸு, இது எமிட்டர், இது வந்து கலெக்டர். அப்புறம் இந்த நெட்வொர்க் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா R1, R2, RE. ஓகேவா? இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா பயாசிங் அண்ட் சேச்சுரேஷன் சர்க்யூட் அப்படின்னு, ஸ்டெபிலைசேஷன் சர்க்யூட் அப்படின்னு பேர். பயாசிங் எப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இது வந்து ஆக்டிவ் ரீஜன் தான் இருக்குது. அப்போ ஆக்டிவ் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா பேஸ் எமிட்டர், இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் எமிட்டர் ஃபார்வர்ட் பயாஸில் வந்து இருக்கணும். அடுத்து அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எமிட்டர் கலெக்டர். ஓகேங்களா? அல்லது கலெக்டர் எமிட்டர், இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸில் வந்து இருக்கும். இதுதான் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அதனோட பயாசிங்காக இந்த R1, R2, RE இந்த 3 ரெசிஸ்டரும், இது R1, R2, RE இது 3 பயாசிங் அண்ட் ஸ்டெபிலைசேஷன். ஓகேங்களா? RC அப்படிங்கிறது அவுட்புட் வோல்டேஜ். இங்கே வந்து நம்ம அவுட்புட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம், அவுட்புட் வோல்டேஜ் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து என்ன C1 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்புட்டு, இது விஎஸ்ங்கிறது இன்புட்டு, V0ங்கிறது அவுட்புட்டு. C1 இன்புட் ஏசி சிக்னல் கொடுக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கெப்பாசிட்டர் அலவுஸ் ஒன்லி த ஏசி சிக்னல். ஓகேங்களா? அடுத்து CE இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேரலாக கனெக்ட் பண்ணி என்ன அப்படின்னோம்னா நமக்கு வந்து லோ ரியாக்டன்ஸ் பார்த்து கம்மியான வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து CCS கப்ளிங் கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கப்ளிங் கெப்பாசிட்டர் இருக்குங்களா. இது வந்து என்ன அப்படின்னா சப்போஸ் ஆம்பிளிஃபிகேஷனை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி ஒரு சர்க்யூட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து கொடுத்து இதிலிருந்து இதனோட அவுட்புட் இருக்கும் பார்த்திங்களா, அதை தூக்கி இதுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய இது வந்து ஆம்பிளிஃபிகேஷன் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் கப்ளிங்னால் நமக்கு ஜாயின் பண்ணுறதுங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களா? இதுதான் நமக்கு இருக்குது. ஜஸ்ட் சர்க்யூட்டில் இந்தந்த காம்பனண்ட் என்ன மாதிரி ஒர்க் ஆகுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்க? ஓகே ரைட். இப்போ இது பாருங்கள் அவுட்புட்டோட வேவ் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்புட் வேவ் ஃபார்மில் வந்து நம்ம 2 விஷயம் நல்லா வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஆம்பிளிஃபிகேஷன் நடந்திருக்கு. அதை எப்படி வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் நமக்கு வந்துட்டு ஆம்பிளிடியூடுங்கிறது என்ன அப்படின்னா இந்த மேக்ஸிமம் அதனோட ஹைட் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து ஆம்பிளிடியூட். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்புட்டு, ஃபஸ்ட்டு இன்புட் சிக்னல் இதை வந்து கொடுக்குறோம். அப்போ அவுட்புட்டில் நமக்கு என்ன கிடைக்குன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இங்கே வந்து பாருங்கள் நல்லா கவனிங்க. இப்போ இதுதான் இதனோட இந்த வேவோட ஆம்பிளிடியூட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது சரிங்களா. இப்போ இந்த 2 ஹைட்டையும் வந்து பாருங்கள். சரிங்களா? இதனோட ஹைட்டையும் இதனோட ஹைட்டும் பாருங்கள். அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஹைட்டு வந்து அவுட்புட்டில் வந்து ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஆம்பிளிஃபிகேஷன் நடந்திருக்கு. when output amplitude is high அப்படின்னா இன்புட்டை விட அவுட்புட் ஹையாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். இப்போ இதில் வந்து நமக்கு வந்துட்டு இதை ஆங்கிள் எழுதணும் அப்படின்னா என்ன ஆகும்னா இது வந்து 0, இது வந்து பார்த்திங்கன்னா π/2, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா π, இது வந்து பார்த்திங்கன்னா 3π/2, இது வந்து பார்த்திங்கன்னா 2π, அதாவது 0 வந்து 360 டிகிரி. இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இதை வந்து ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த 0வில் இருக்குல்ல இது வந்து ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம்னா இது அப்படியே இன்வெர்ட்டாக இங்கே வந்து நடக்குவாங்க. இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்குது, இங்கே வந்து நெகட்டிவ் இருக்குது, இது வந்து நெகட்டிவ் இருக்குது, இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்குது.
அப்போ இது என்ன அப்படின்னோம்னா ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். எத்தனை டிகிரினா 180 டிகிரின்னு அர்த்தம். ஓகேங்களா, 180 டிகிரி. அதாவது ஜீரோவுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் ஆங்கிள் வந்து என்னது நமக்கு வந்து என்னது 180. அதை நம்ம நடத்துறது. இப்போ நமக்கு வந்துட்டு இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இப்படி இருக்குது. இதை வந்து ஒரு 4 செக்மெண்ட்டாக வந்து பிரிக்கணும். அப்போ இது வந்து 0, இது வந்து 90 டிகிரி, இது வந்து 180, இது வந்து பார்த்திங்கன்னா 270, இது வந்து பார்த்திங்கன்னா 360. அப்போ ஜீரோவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 180. அப்போ இங்கே 0வில் இருக்கிறது இங்கே 180ல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஃபேஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆகிருக்கு. எத்தனை டிகிரி அப்படின்னா 180. சப்போஸ் இதுவே கூட கொஸ்டினை கேட்கலாம். ஓகேங்களா, ஒரு ஆம்பிளிஃபையரில் எத்தனை டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் நடக்கும் அப்படின்னா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் நடக்கும். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சோம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து சம் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ். வோல்டேஜ் கெயின் இஸ் obtained because ஸ்மால் பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் வேரியேஷன் லார்ஜ் கலெக்டர் இன்டர்கனெக்ட் சொன்னதான். ஆம்பிளிஃபிகேஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு ஒரு டிரான்சிஸ்டர் கெயின் அந்த லோட் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் ப்ராப்பர் பயாசிங். பயாசிங் எப்படின்னா அந்த ஃபார்வர்ட் பயாஸ், பேஸ் இன்டருக்கு ஃபார்வர்ட் பயாஸு, கலெக்டர் இன்டருக்கு ரிவர்ஸ் பயாஸ். ஓகேங்களா, இது அதனோட ஷார்ட் ஃபார்மு. ஒர்க்கிங் பிரின்சிபல் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து சொன்ன விஷயம் தான். ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து வோல்டேஜ் டைப்ஸ் ஆஃப் ஆம்பிளிஃபிகேஷன். கரண்ட் ஆம்பிளிஃபை பண்ணலாம், வோல்டேஜ் ஆம்பிளிஃபை பண்ணலாம், பவர் ஆம்பிளிஃபை பண்ணலாம். அடுத்து அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆடியோ ஆம்பிளிஃபைஸ். நம்ம நார்மலாக ஜென்ரலாக பார்க்குறோம் பார்த்திங்களா, ஆடியோ மைக்கில் பேசுகிறோம்னா அதுதான் அது. ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபைஸு, சென்சார் சர்க்யூட்ஸு, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேட் சிஸ்டம், இதிலெல்லாம் வந்து அதனோட அப்ளிகேஷன் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து வோல்டேஜ் கெயின். வோல்டேஜ் கெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பை இன்புட். எப்பொழுதுமே கெயினுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு கெயின் அப்படின்னோம்னாவே எவ்வளோ தூரம் வந்து நம்ம கெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம்ல, அது மாதிரி தான். அப்போ இன்புட்டை விட எவ்வளோ அவுட்புட் வந்து கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெயினுக்கான ஜென்ரலான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டோட பை இன்புட். இதெல்லாம் யாத்திரை வந்து வச்சுக்கணும். அப்போ V0 அப்படின்னா V0 அப்படின்னா V அவுட்புட், இது V இன்புட்டு. அப்போ V வந்து நம்ம எப்படி எழுதலாம், V ஈக்குவல் டு ஃப்ரம் ஓம்ஸ் லாவில் வந்து I இன்ட்டு Rன்னு எழுதலாம். சரிங்களா, இப்போ IC இன்ட்டு RC அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த சர்க்யூட் வந்து பாருங்கள், அவுட்புட் வந்து எங்கே வந்து எடுக்கிறோம்னு வந்து பாருங்கள், அவுட்புட்டு இது இங்கே தான் அவுட்புட் எடுக்கணும். கலெக்டருக்கும் இந்த எமிட்டருக்கும். அப்போ இந்த இடத்துல கலெக்டர் டெர்மினல் இருக்கா, அப்போ இதிலிருந்து நமக்கு வந்து இந்த வோல்டேஜ் இதுக்கு அக்ராஸாக தான் நம்ம அந்த வோல்டேஜ் வந்து இருக்கோம். அப்போ இந்த வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கு, அப்போ V0 இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், I இன்ட்டு ஆர். அப்போ IC இன்ட்டு RC. அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே வந்து எழுதலாம், IC பை RC. அதேமாதிரி VI எப்படின்னா அப்போ இன்புட்டோட வோல்டேஜ். அப்போ இன்புட்டோட வோல்டேஜ் வந்து என்னது I இன்ட்டு ஆர். ஓகேங்களா, ஆர் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கக்கூடியது. அப்போ இதையும் நம்ம என்ன இதை ஐபின்னு போடுறதுக்கு பதிலாக வந்து ஐபி தான். இப்போ பேஸுக்கு கொடுக்கக்கூடிய நமக்கு வந்துட்டு கரண்ட்டு இன்ட்டு இது. ஓகேங்களா, இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கெயினுக்கான ஃபார்முலா வந்து என்னது IC பை ஐபி. அதை வந்து நம்ம பீட்டா ஈக்குவல் டு நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் IC பை ஐபி. அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், பீட்டான்னு போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா RC பை RI. இது வந்து இன்புட் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து நமக்கு வந்து அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இதை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். பவர் கெயின், பவர்னால் ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே பவருக்கான ஃபார்முலா P ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. அப்போ வோல்டேஜ் இன்ட்டு அப்போ கரண்ட் கெயின் இன்ட்டு வோல்டேஜ் கெயின். கரண்ட் கெயினுக்கான ஃபார்முலா தான் இங்கே வந்து பார்த்தா IC பை ஐபி இன்ட்டு வோல்டேஜ் கெயின். வோல்டேஜ் கெயினுக்கான பாருங்க ICRC பை IBRபின்னு இருக்கா, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா அப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இப்போ பீட்டான்னு போடலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ICIB இருக்குல்ல, இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், பீட்டான்னு போடலாம் பை RC பை RI. இப்போ பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர்டு RC பை RI. சப்போஸ் பவர் கெயின் அதற்கான ஃபார்முலா என்னென்னா பீட்டா ஸ்கொயர்டு RC பை RI. அதாவது RC அப்படின்னு கொடுக்கலன்னா கூட இது வந்து ஆக்சுவலி என்னது அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை இன்புட் ரெசிஸ்டன்ஸ். அதான் அதுக்கான மீன். ஓகேங்க, அதேமாதிரி ஃபார் ஏ குட் ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்கணும்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவாக இருக்கணும், அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கணும். இந்த காமன் எமிட்டர் மோடில் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து லோ, அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹை. பட் பேஸை வந்து காமனாக கொடுத்தோம் அப்படின்னா இன்புட் வந்து ஹையாக இருக்கும், அவுட்புட் வந்து லோவாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காமன் பேஸ் ஆம்பிளிஃபையர் இட் இஸ் நாட் குட். அப்போ ஒரு பெஸ்ட் ஆம்பிளிஃபையர் அப்படின்னா காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையர் தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே வந்துட்டு காமன் எமிட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா,
ஓகே, தேங்க்யூ.